இப்போ இந்த கடகராசினர் வந்து போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு அஷ்டமத்து சனியிலேருந்து வெளில வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3 வருஷம் எந்த கிரகம் பெயர்ச்சியானாலும் தன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்திருந்த ராசி அவங்க. கிட்டத்தட்ட நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 வருஷத்துல நான் வார்த்தையை கூட மாத்தி பேச மாட்டேங்க. பொண்ணை இழந்திருக்கணும், பொருளை இழந்திருக்கணும் அல்லது உயிரை இழந்திருக்கணும்னு சொல்லுவாங்க ஜாதகப்படி. உணர்ச்சி இல்லாத வாழ்க்கை. நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எனக்கு அழுக தெரியாது, கண்ணீர் தெரியாது, சோகம் தெரியாதுன்னு சொன்னவங்க கடகராசி. ஆனா அந்த 3 வருஷம் வாழ்க்கையை நிறைய கத்துக் கொடுத்தது. பல பேர் குடும்ப உறவுகளை இழந்தாங்க. இல்லற வாழ்க்கையில பல நெருக்கடிகளை அனுபவிச்சாங்க. அன்பான தம்பதியர்கள் கூட தள்ளிப்படுத்த நாட்கள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து மனநலம் பாதிச்சு கூட கடகராசியில போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மறுபிறப்பை கொடுக்கும் நிச்சயமா இந்த குரு பெயர்ச்சி. ஏன்னா கடகத்துல ராசியில உச்சமடைகிறார் குரு. இப்போ உச்ச குரு என்பது ராசியிலிருந்து நேரடியா 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை சரி செய்வார். ஏற்கனவே உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்க சார், என்னால் முடியலன்னு நினைச்சதெல்லாம் சத்தியமாக நீங்கள் துணிவோடு தொடங்கி வெற்றி பெறுவீர்கள். கடகத்துக்கு ஒரு மறுமலர்ச்சியை தரும். நிறைய சொத்து வத்து வாங்க போறாங்க இந்த வருஷத்துல, நிறைய தொழில் தொடங்க போறாங்க இந்த வருஷத்துல, பிள்ளைகளால் பெரிய அனுகூல பலன்களை பார்க்க போறாங்க, வாழ்க்கை துணையால பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. கடன் நெருக்கடியில மாட்டிக்கிட்டு தவிச்சு போராட முடியாதவங்களாம் கடனை விரைந்து அடைப்பார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழை கடகராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் அனுபவிப்பார்கள். அதுல இவங்க எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு உதாசனப்படுத்தப்பட்டார்களோ அங்கெல்லாம் கடகராசி இந்த வருஷத்துல அலங்கரிக்கப்படும் அப்படின்றத எழுதி வச்சுக்கலாம். இப்போ மகர ராசி நேயர்கள் வந்துட்டு டோட்டலா 7 நாட்டு சனியிலேருந்து வெளில வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மருந்தாகத்தான் இந்த குரு பெயர்ச்சி வருது அப்படின்றத மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட அந்த 8 வருட வாழ்க்கை மகர ராசிக்காரர்களுக்கு பல அனுபவத்தை வாழ்க்கையில கொடுத்தது. நிறைய விரைய செலவுகள், நிறைய உடல் உபாதைகள், நிறைய மனரீதியான கோளாறுகள், நிறைய குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கல், குடும்பத்துல பிரச்சனை. மகரம் எப்படின்னா கர்ணன், தனக்காக வாழ மாட்டாங்க, தான தர்மத்துக்கு பெயர் பெற்றவர்கள், அள்ளி கொடுத்துட்டு குற்றவாளியா மாறினது நீங்க மட்டும்தான். நமக்கு வாழ்க்கையே இல்லையா அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு தான் 7ஆவது இடத்துல குரு இப்போ உச்சமடைகிறார். 6ல குரு இருக்கும் பொழுது நிறைய கடன் நெருக்கடி, உடல் உபாதைகளை சந்திச்ச உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குரு வராருங்க. ராசியை குரு பார்க்கறதுனால புதிய தன்னம்பிக்கை, தைரியம், புது தெம்பு, தெளிவோட இவங்க செயல்பட போறாங்க. குறிப்பா 3ஆம் இடத்தை உச்ச குரு பார்க்கிறார். அப்ப 3வது நபர்களால் ஆதாயம், அனுகூலங்களை ஏற்படுத்த போகிறது. இவர்கள் தொடக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெற்றி அடையும். நேத்துக்கு எதெல்லாம் மகராசி தயங்குச்சோ இன்னைக்கு அந்த விஷயங்கள்லாம் ஆண்டவன் ஒரு பெரிய சக்சஸை கொடுப்பாரு. 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார மேன்மை மகராசிக்கு 100% இருக்கும். சார் இந்த 8 வருஷத்துல கஷ்டப்பட்டு கடன் நெருக்கடி போராட்டம், கையில 10 ரூபா காசு இல்லை அப்படின்னு நினைச்சாலும் கூட இனிமேல் அள்ளி செலவு பண்ணக்கூடிய காலத்தை மகரத்துக்கு கடவுள் கொடுப்பார். தெய்வ வழிபாட்டாலும் தூரதேச பிரயாணங்களாலும் பெரிய அனுகூல பிராப்த பலன்களை பார்க்க போகிறார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். உடலும் மனமும் பக்குவம் அடைந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமான சூழலை மகரம் நிச்சயமாக அனுபவிக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை.